டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? அதாவது எந்த ஏஜ் ஆனாலும் யாரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளாம் நடந்து போகிறதுக்கு குட் கொஸ்டின். கால் நரம்பு பலப்படுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். சரி, வெரி குட். இது எல்லாருக்கும் உண்டான ஏஜ் ஆக ஆக எல்லாருக்கும் வரும் யோசனை தான், பயம் சொல்லலை, ஒரு யோசனை தான் இது. அதுக்கு உண்டான பயிற்சியை பார்க்கலாம். அதுக்கு நம்ம மூச்சை தயார்படுத்திக்கிறோம். பிரீத் இன் அண்ட் பிரீத் வாஷ் ஜஸ்ட்டு 3 to 5 டைம்ஸ். எப்படி இன்ஹேல் பண்ணுறோம், எப்படி எக்ஸ்ஹேல் பண்ணுறோம், ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணால் போதும், ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ மெதுவாக காலை நீட்டிக்கலாம். என்ன காலை நீட்டி உட்காந்துன்னா பீச்சில் உட்கார மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, யோகா தெய்வீக கலை அதை அறிந்து நம்ம நடந்துக்கணும், அதோட வேல்யூ தெரிஞ்சு. இப்போ இந்த மாதிரி கைகளை நல்ல இடுப்பு பக்கத்தில் கீழே தரையில் நல்லா உள்ளங்கை தரையில் படுற மாதிரி அழுத்தி வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பேக் கால்களை கொண்டு வராங்க. முன்னையும் பின்னையும் குதிகால் நல்லா அழுந்தி இருக்கட்டும். முன்னையும் பின்னையும் நல்லா ஒரு அழுத்தி கொடுக்குறாங்க. முன்னாடி வருது கால், அப்படியே பின்னாடி போகுது. முட்டு தூக்காமல் செஞ்சுக்கணும். இது மாதிரி 10 தடவை கூட செஞ்சுக்கலாம். ஓகே மேம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் கவுண்டிங்கே கிடையாது. இப்போ ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருங்க மேம். நீங்கள் இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி கொஞ்சம் முட்டு தூக்க தான் செய்யும். அது முட்டு தூக்காமல் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். இது ஃப்ரண்ட்டில் ஒரு 3 டைம்ஸ், பேக்கில் ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் கொடுத்துக்கணும் கால்களை. பாதங்கள் ஓரங்கள், பாதத்தின் ஓரங்கள் கீழே தரையில் படுற மாதிரி பார்த்துக்கணும் அந்தந்த சைடுக்கு. இப்போ லெஃப்ட் சைடு போகிறப்ப ஒரே ஒரு தடவை மெதுவாக செஞ்சு காமிங்க மேம். லெஃப்ட் சைடு போகிறப்ப லெஃப்ட் பாதத்தோட ஓரம் தரையில் படணும். இப்போ ரைட் சைடு ரைட் பாதத்தோட ஓரங்கள் தரையில் படணும். இந்த மாதிரி 3 டைம்ஸ். ஓகே மேம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ். சரி, இப்போ ஓப்பன் க்ளோஸ், அவ்வளோதான். காலை கொஞ்சம் கேப் விட்டுட்டு, 2 குதிகாலும் கேப் விட்டுட்டு, தம்பு இந்த பெருவிரல், 2 கால் பெருவிரலும் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கெலாம் கணக்கே இல்லை, எத்தனை தடவை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பழையபடி ரொட்டேஷன் போயிட்டாங்க. அப்போ பழையபடி ஃப்ரண்ட் பேக் வந்துடுங்க. ரொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் பேக் அவங்க செஞ்ச 3 எக்ஸசைஸையும் செஞ்சு காமிச்சிட்றாங்க. இப்போ அடுத்து ஒரு புது எக்ஸசைஸ், 4th ஒன். காலை ப்ரேயர் பொசிஷனுக்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 10 விரலையும் ஒன்று. அவங்களுக்கு இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நல்லா வந்ததுக்கப்புறம் 10 விரல் நுனியும் சேர்ந்து இருக்கணும். மேம் நல்லா ட்ரை பண்ணி ஒரு இடம் மூவிங் இல்லாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த 2 விரல் மட்டும் சேர்ந்துருக்கலாம். இந்த 10 விரலும் யார் யாருக்கெல்லாம் சேருதோ அவங்களாம் நரம்புகளுக்கெலாம் நல்லா ஒரு ஊட்டம் அதிகமாக இருக்கும். நரம்புகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறோம் நம்ம. ஊக்கப்பயிற்சி, நரம்பு ஊக்கப்பயிற்சின்னு இதை சொல்லலாம். நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தன் தரக்கூடிய பயிற்சி. இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்களா பழையபடி? ஓகே. 10 விரலும் செய்ய ப்ராக்டிஸாக செய்கிறோம். இப்போ உங்களுக்கு 2 விரல் குதிகால் முதல்ல கீழே வச்சு குதிகாலை அடியில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு சைடாக விரல் பாதத்தையே அப்படியே திருப்பிடணும். திருப்பிட்டு குதிகால் அது செய்ய தான் செய்கிறோம். இது ஏன்னா 10 விரல் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தலை முதல் கால் வரை உள்ள நரம்புகள் அனைத்தும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ரத்தம் ரத்த ஓட்டம் நல்லா சிறப்பாக சீராக இயங்கும். அதனால நம்ம கைகளை எப்படி 10 விரலும் இணைக்கிறோமோ அதே மாதிரி கால்களையும் 10 விரலையும் இணைத்து நம்ம இந்த பயிற்சி செஞ்சுக்கணும். இப்போ கால் மேம் கேட்டது மாதிரி நமக்கு எந்த ஏஜ் ஆனாலும் யாரோட துணையுமின்றி நமக்கு நம்மளாக நடந்துக்கலாம். நம்ம வேலைகளை நம்மளாக செஞ்சுக்கலாம். இது எல்லாருக்குமே உள்ள கொஸ்டின் தான். அதனால் இந்த முக்கியமான எக்ஸசைஸை மறந்துடாமல் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ மேம்.